ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்னி ரெசிபி தான். அதுவும் தேங்காய் சட்னி நீண்ட நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி சட்னி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஆல்ரெடி சட்னி ரெசிபிஸ் வீடியோஸ் நிறையவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம ராசி டிப்ஸ் சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னி நீண்ட நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எப்போதுமே சட்னி ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்குவேன், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது ரெண்டையுமே வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணும், ஆனால் கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். நான் 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். எண்ணெயிலே கருகாத அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இதோட சேர்க்குறதுக்காக நான் அரை மூடி தேங்காவை கீறிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு துருவி வச்சுக்கிறது ஈஸியாக இருக்குன்னா துருவிட்டு கூட இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கணும். தேங்காய் சட்னிக்கு தேங்காவை இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சட்னி அரைச்சோன்னா அந்த சட்னியை ரொம்ப நேரம் வரைக்கும் நம்மளால் வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். இதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லா எண்ணெயிலே வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் தேங்காவை நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு இதோட சேர்க்குறதுக்காக நான் ஒரு துண்டு அளவுக்கு புளி தான் எடுத்திருக்கேன். நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு துண்டு அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் அது நல்லா ப்ளைனாக நெய்ஸாக அரைச்சிருங்க. இதோட சேர்க்குறதுக்காக நான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி பச்சை தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆறின தண்ணியாக தான் இருக்கணும். சுடு தண்ணி ஆறின சுடு தண்ணியை சேர்த்துக்கோங்க, சூடாக சேர்த்துற வேண்டாம். இப்போ இதை நம்ம நெய்ஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் லைட்டாக தாளிச்சிடலாம். எப்போதும் தாளிக்கிற மாதிரி தான். ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா வாசத்துக்காக 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை கருகாத அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப வாசமான சூப்பரான டேஸ்ட்டில் சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் சட்னி நார்மலாக நம்ம அரைக்கிற தேங்காய் சட்னி மாதிரி இருக்காது. இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம எப்போதும் அரைக்கிற தேங்காய் சட்னி கொஞ்சம் நேரத்தில் அது சலிப்பு வாடை வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் வச்சு ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் சட்னியை இந்த மெத்தடில் நீங்கள் அரைச்சி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.